பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு சிறப்பான ஒரு பட்ஜெட்டை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் தமிழகத்தில் அது என்னன்னு தெரியல, எப்போ பட்ஜெட் வந்தாலும் எங்களுக்கு எதுவுமே கொடுக்கல, பெரிய முட்டை தான் எங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அதனால் நம்ம கட்சி மேலிடத்துல இருந்து பட்ஜெட் விளக்குறதுக்காக பொதுக்கூட்டங்கள் நிறைய நடத்துகிறோம். என்னை தேனிக்கு அனுப்பியிருக்கிறாங்க. உங்களை எல்லாரும் பார்த்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், தமிழகத்துக்கு என்ன பண்ணியிருக்கோம், இந்திய அளவில் நிறைய பண்ணியிருக்கோம், தமிழகத்துக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணியிருக்கோன்றது உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். ஆனால் 2014 இருந்து 26 வரைக்கும், அதாவது இந்த வருஷம் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி 4 lakh crore டேக்ஸ் டெவல்யூஷன் மட்டும் கொடுத்துருக்கோம். அதாவது இங்கிருந்து போகக்கூடிய டேக்ஸை பிரித்து திருப்பி ஸ்டேட்டுக்கு கொடுக்கறது 4 லட்சம் கோடி கொடுத்துருக்கோம் தமிழகத்துக்கு மட்டும். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, வரலன்னு சொல்கிறாங்க. இன்னும் வர வேண்டியவங்க இருக்கிறாங்க, வருவாங்க. இன்னும் வர வேண்டியவங்க இருக்கிறாங்க, வருவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. இன்னும் மிகப்பெரிய ஒரு பலத்தை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரும்ன்றதில் நம்பிக்கை இருக்கு. பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவராக நாங்கள் தேர்ந்தெடுத்தவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் தான் அதுக்கு பதில் சொல்லணுமே தவிர நான் பதில் சொல்றது சரியா இருக்காது. இல்லை, அவர் அதுக்கான நெகோசியேஷன் அந்த இதெல்லாம் பேட்டர்ன் நடந்துட்டு இருக்கும் நான் நினைக்கிறேன். அவரு சரியான நேரத்தில் அவர் பதில் சொல்லுவார். எல்லாருமே திமுகவை எதிர்க்கக்கூடிய அத்தனை பேருமே ஒரு சைடு வரணுன்றது தான் திரு அமித்ஷா அவர்களுடைய எதிர்பார்ப்பு. நல்லது நடக்கும், உறுதியா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும். நீங்க பார்க்கணும், அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையிலான பாமக ஆல்ரெடி நம்மளோட இணைஞ்சிட்டாங்க. அதனால் மற்றவங்க அவங்களுமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லாம் நான் சொல்கிறேன் இல்லையா, திமுக எதிர்க்கக்கூடிய அனைவரும் ஒரு அணியில் வருவாங்கன்றது நம்பிக்கை எனக்கு இருக்குது. உறுதியாக 2026 ஆட்சி மாற்றம் நடக்கும். பாமக கூட எல்லாருமே நம்ம திசையில் வருவாங்க. அதில் ஒன்றும் இது பண்ணுவாங்க. ஆனால் த்ரிஷா எல்லாருக்கும் பிடிச்ச நடிகை தான். அவங்க ஒரு செலிப்ரேட்டட் ஆக்டர். அவங்க தமிழ் மட்டும் கிடையாது, நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ்லையுமே உண்மையாக சொல்லணும்னா நம்பர் 1 நம்பர் 2ல இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர். அவங்க சிறப்பாக நடிக்கக்கூடியவங்க. அண்ணன் நயனா நாகேந்திரன் உங்களுக்கு தெரியும், ரொம்ப மிகுந்த ஒரு எங்கேயும் வார்த்தையை விடக்கூடியவர் கிடையாது. பெண்கள் மேலே மிகப்பெரிய மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு மனிதர். புரட்சி தலைவர் அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்ட ஒரு மனிதர் உங்களுக்கு தெரியும். இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் இருக்கிறாங்க. அவர் அந்த வார்த்தையை ஸ்லிப் ஆஃப்டாங்க. நம்ம பேசும்பொழுது சம் டைம்ஸில் வந்துடும் இல்லையா, அதுக்கு ரெக்ரெட் தெரிவிச்சாச்சு. அதனால் நாங்கள் இன்னும் சொல்கிறோம், ஆக்டர் த்ரிஷா அவர்கள் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். நாங்கள்லாம் அவங்க படங்களை பார்த்து சந்தோஷப்படணும். இனி ஆக்டர் அஜித் நெக்ஸ்ட் வரக்கூடிய படங்களை கூட அவங்க பண்ணணும். இப்போ கூட ஒரு படம் நடிச்சிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அதெல்லாம் எங்களுக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, அது சின்ன மிஸ்டேக்கில் நடந்தது. அது ஒரு பெரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம உடனே கிளாரிஃபிகேஷன் எடுத்து அண்ணன் நயனா நாகேந்திரன் அவர்கள் சொல்லிட்டாங்க. அது இனிமேல் அது மாதிரி நடக்காது சார். தமிழக வெற்றி கழகம் சகோதரர் விஜய் அவர்கள் மிகப்பெரிய நடிகர், நோ டவுட். அவருக்கு ஒரு யங்ஸ்டர்ஸ் சப்போர்ட் இருக்கு அப்படின்றத அவர் பல இடத்துல அவருக்கு வரக்கூடிய கூட்டங்கள்ல தெரியுது. ஆனா தமிழக மக்கள், தமிழக இளைஞர்கள் மிக தெளிவானவர்கள். நான் சகோதரர் விஜய் அவர்களை உங்க வாயிலா நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்க முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறது தவறு கிடையாது. எல்லாருக்கும் எல்லா கட்சி ஆரம்பிச்சா அவங்க எல்லாருடைய கனவு அதுவாக தான் இருக்கும். ஆனா இது வரைக்கும் நீங்க ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆயிடுச்சு, 2 years கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. 2 வருஷத்துல நீங்க எத்தனை போராட்டங்கள் பண்ணியிருக்கிறீங்க தமிழக மக்களுக்காக? 2 வருஷம் தமிழ்நாட்டில் பிரச்சனையே வராமல் இருந்ததா? பாஜக கிட்டத்தட்ட 60லேருந்து 70 போராட்டம் நாங்கள் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து போராட்டங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நாங்கள் இன்னைக்கு நாளைக்கு கூட பார்த்தீங்கன்னா 3 பூத்துக்கு ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்கோம். தமிழ்நாடு முழுக்க 22,000 இடத்துல போராட்டங்கள் இருக்கு. தாவேகா எத்தனை திமுகவை எதிர்த்து போராட்டங்கள் நீங்க அறிவிச்சிருக்கீங்க? அதனாலதான் சொல்றேன், தாவேகா திமுகவுடைய பி டீம்னு சொல்லும் பொழுது நாங்க எப்படி பி டீம்? ஏன்னா நீங்க போராடவே இல்லையே, பர்மிஷன் கொடுக்கலன்னு சொல்றீங்க. பர்மிஷன் எங்களுக்கு மட்டும் என்ன பர்மிஷன் கொடுத்துருக்காங்க? என் மேல 5 கேஸ் இருக்கு. பர்மிஷன் வாங்காத கேஸுங்க தான் நிறைய. நாங்க வாங்கினாலும் கொடுக்கல, கொடுத்த அப்புறமா ரிஜெக்ட் பண்ண கேஸுங்க. ப்ரோக்ராம் நடந்த அப்புறமா ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அப்ப தமிழக அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு சூழ்நிலை, தமிழக மக்களுக்கு சார்பா நீங்க எந்த போராட்டமும் நடத்தல. நீங்க எப்படி தமிழக இளைஞர்களோ பார்க்க வருவாங்க, நடிகைகளை பார்க்க மக்கள் வருவாங்க. ஏன்னா தியேட்டர்ல பார்த்து நம்ம கை தட்டி விசில் அடிச்சு நம்ம நேரா ஒருத்தர் வரும் பொழுது
அதை பார்க்க வருவாங்க. ஆனா ஓட்டு போட மாட்டாங்க. கிரவுண்ட் லெவல்ல 234 தொகுதியில நான் நிக்க போறேன் விஜயன் சொன்னாருன்னா, கேண்டிடேட் எங்க விஜய்க்கு 234 தொகுதியில அவர் போட்டுட்டார். ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் போடுவாரா பார்ப்போம். அவர் கூட இருக்கிறாங்க சார் 5 பேர் சார். புசி ஆனந்த் எங்க கண்டெஸ்ட் பண்ணுவார் சொல்ல முடியுமா உங்களால தமிழ்நாடுல? ஃபர்ஸ்ட் அவரால் கண்டெஸ்ட் பண்ண முடியுமா தமிழ்நாடுல? சொல்லுங்க. முடியாது சார். தாவேக்காவுடைய கொள்கை என்ன தெரியாது. தாவேக்கா என்ன பண்ண போகுது தமிழ்நாடுக்கு தெரியாது. பஞ்ச் டைலாக் இப்படி வச்சுக்கிட்டு பஞ்ச் டைலாக் பேசுறாரு. விசில் அடிங்க விசில் அடி. விசில் அடிச்சா என்ன ஆக போகுது? தமிழக மக்களுக்கு போராடணும். போராடுற நேரத்தில் சார் தமிழக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பேச மாட்டாரு. தமிழகத்துல கஞ்சா அதிகம் பேச மாட்டாரு. தமிழகத்துல ட்ரக்ஸ் சிந்தட்டிக் ட்ரக்ஸ் அதிகம் பேச மாட்டாரு. தமிழகத்துல எந்த இன்வெஸ்ட்மெண்ட் வரல நான் பேச மாட்டேன், போராட மாட்டேன். சார் இன்னைக்கு இபி பில்லு எல்லாம் நீங்க எல்லாருக்கும் வீடு இருக்கு, எல்லாரும் நீங்க கட்டிட்டு இருக்கீங்க, ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே பொதுமக்கள் எல்லாருமே கட்டிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு எவ்வளவு வருது இபி பில்? கட்ட முடியுதா உங்களால? தெரியாம ஒரு வீடு வாங்கி வச்சிருக்கீங்க, சொந்த வீடு, சின்ன வீடு வாங்கினா அதுக்கு ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் டபுள் மடங்கு இருக்கு. பால் விலை எல்லாம் உயர்ந்திருக்கு. எப்படி நீங்க இதை ஹேண்டில் பண்ண போறீங்க? 10 லட்சம் கோடி தாண்டி போயிட்டோம் சார் நம்ம கடன் இன்னைக்கு. தமிழ்நாடு பட்ஜெட், தமிழ்நாடு நம்ம கடன் இன்னைக்கு 10.4 லட்சம் கோடி. ரெண்டாவது, ஒரு ஹீரோவையும் ஒரு படத்தையும் வச்சு அரசியல் பண்ணக்கூடிய அளவுல பாஜக கிடையாது, தேசிய ஜனநாயக கூட்டணி கிடையாது. எத்தனை இடத்துல நாங்க ஆட்சியில இருக்கோம் சார்? எவ்வளவோ ஹீரோஸ் எங்களுக்கு அகைன்ஸ்ட். ஏன் இப்போ கூட ஏஆர் ரஹ்மான் அவர்கள் ஏதோ ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணாரு. நாங்க என்ன பண்ணோம்? இப்ப மகாராஷ்டிரால அவருடைய சாங்கு தான் ரோட்ல வந்து ஒரு இதுவா போட்டிருக்கோம். நாங்க யாரையும் இந்த நடிகர் நடிகைகள்லாம் எதிர்க்க வேண்டிய சூழ்நிலையோ அவங்கள தாக்கி பேச வேண்டிய சூழ்நிலையோ பாஜக கிடையாது. பாஜக ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சி தமிழகத்துல. என்டிஏ ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும். 2020 உறுதியா ஆட்சிக்கு வரும். தாவேக்கா ஒரு ஸ்மால் டென்ட்டை கிரியேட் பண்ணுவாங்க. அது திமுக தான் இருக்குமே தவிர எங்களுக்கு கிடையாதுன்னு தான் என்னுடைய. தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சிக்கு வந்து ப்ராப்பரா ஆர்கனைஸ், ஒரு நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ண முடியாதவங்க எப்படி ஆட்சியை வந்து நடத்த முடியும் நீங்க நினைக்கிறீங்க? இந்த கேள்வி நான் தமிழக மக்கள் இடத்துல விட்டுறேன், தமிழக இளைஞர்கள் கிட்ட விட்டுறேன். தமிழக இளைஞர்களை நம்ம முட்டாள்களா நினைக்கவே கூடாதுங்க. ஆக்டர் வரும்போது வருவாங்க, போவாங்க, விசில் அடிப்பாங்க, கிளாப் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அது நாளைக்கு சகோதரி நயன்தாரா வந்தாங்கன்னா எவ்வளவு கூட்டம் வருது பாருங்க தேனிக்கு. இதை டைட்டில் போட்டாதீங்க சார், சார் வரை எழுதிக்கிறாரு. அதனால சொல்றேன், நடிகை நடிகர்கள் வந்தா பார்க்க வரதான் செய்வாங்க. அதை ஒரு பெருசா நீங்க எடுத்துக்க முடியாது. ஓட்டு தெளிவா, ஏன்னா பல வருஷமா தமிழ்நாடு தெளிவான அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இவங்க ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் யார் ஆட்சிக்கு வரணும்னு. திமுக ஆட்சிக்கு வரணும்னு அவங்க விருப்பப்பட்டதுனால தான் வந்திருக்கிறாங்க. இப்போ விருப்பப்படலை. இப்போ விருப்பப்படுறதெல்லாம் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்கணும்.